நம்ம லாவண்யா ஃபார்ம்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டே இருந்ததுங்க. அதனால் நம்ம ஒர்க்கில் போகலான்னு நம்ம பிளான் பண்ணோம். அன்றைக்கி நைட்டே ஒரு 1 ஹவர் தாங்க ஆகுது திருவனந்தபுரத்துலேருந்து. அதனால் வர்க்கலா பீச் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ஸ்டே வந்து நம்ம ஹோம் ஸ்டே மாதிரி பண்ணிக்கிட்டோங்க. ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. ஒருத்தருக்கு 800 அந்த மாதிரி ரேஞ்ச் தாங்க வந்துச்சு. நம்ம எந்த வேலை பார்த்தாலும், நமக்கு பிடிச்சமான ஒரு வேலையை பார்த்தாலும் நமக்கு கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. அப்போ நம்ம அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட்டு நமக்கு தேவைப்படும். அப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் தாங்க வர்க்கலா நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம செய்கிற வேலையை பொறுத்து 1 டேவாக இருந்தாலும் 1 வீக்காக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோடு போய் ஒரு என்ஜாய் பண்ணி ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வரணும்னா இது ஓகேவான இடம் தாங்க. வர்க்கலாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 24/7 பீச் வந்து ஆக்டிவாக இருக்குங்க. கிளிஃப் பீச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு வேறு விதமான அனுபவமாக இருக்குது. நல்லா இருக்குது உண்மையில். ஹோம் ஸ்டே பண்ண இடத்துல அந்த அண்ணா சொன்னாங்க, பிளாக் சாண்ட் பீச், வர்க்கலா பீச்சுன்னு 2 இருக்குது. அது வாட்டர் லெவலை பொறுத்து எந்த வாட்டர் வந்து நமக்கு லெவல் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்கோ அது எப்பயுமே ஓப்பனாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பா, யோகா, சர்ஃபிங், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், பேராக்ளைடிங் எல்லாமே இருக்குங்க. அக்டோபர் டு மார்ச் வந்து வெதர் கண்டிஷன் ஓகேவாக இருக்குங்க. தனித்துவமான புவியியல் அமைப்பு கொண்டது இந்தியாவிலேயே இந்த பீச்சு. இது இல்லாமல் ஜனார்த்தன சுவாமி டெம்பிள், 1000 வருஷம் பழமையான டெம்பிள், ஜடாயு ஸ்டேச்சு, இதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சீவியூ பாயிண்டில் ஸ்விம்மிங் பூலோட தாங்க நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் தனித்தனியாக பேக் சைடு நமக்கு பீச் இருக்க மாதிரியே ரிசார்ட்ஸும் இருக்குது. அலைகள் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இல்லைங்க. அதனால் குளிக்கிறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பீச் தாங்க இது. கிளிஃப் வாக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. நைட் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு டிஜே இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஷாப்பிங்கில் இந்த காட்டன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கிளாத்ஸ் யூனிக்காகவும் இருக்குது. அதெல்லாம் குழந்தைங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஏஸ்தட்டிக் ஷாப்ஸு, காஷ்மீர் ஷால்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் அதில் செலவு பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கன்னியாகுமரி திருவனந்தபுரம் ட்ரிப் போகிறவங்க இன்னொரு 2 டேஸ் எடுத்துக்கோங்க. வர்க்கலாவுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் என்னோடய ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணுவேங்க. அதனால தாங்க சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள், ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. கிளிஃப் வாக் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட போனோங்க. சாப்பாடு வந்து ஓகேங்க. ஒரு மீனுக்கு 3500ன்னு சொன்னாங்க. பட் ஒரு மீன் வந்து நாங்கள் 10 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, புரோட்டா எல்லாமே நமக்கு தேவையானதை வறுவல், குழம்பு எல்லாமே கொண்டு வந்து வச்சாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. கடலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டது சூப்பர் அனுபவம். தேங்க்யூ மக்களே.